ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் எக்ஸ்பர்ட். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடச்சிடும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளில் பல பேருக்கு எஃப்எம் ரேடியோ கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இயர்ஃபோன் மாட்டி தான் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ காட்டக்கூடிய ட்ரிக்ஸ் வந்து ரெட்மி மொபைலுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மொபைலுக்குமே நீங்கள் வந்து இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரல பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுறேன். ரெட்மி மொபைலில் எஃப்எம் ரேடியோ ஓப்பன் பண்ணால் நோ சிக்னல் இல்லாமல் என்ன சவுண்டு வருதோ அந்த சவுண்டு தான் வரும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். இப்போ நான் காட்டக்கூடிய பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ப்ளூடூத் ரிசீவர் நான் அன்பாக்சிங் பண்ணும்போது இந்த பின் நான் வந்து காட்டியிருப்பேன். இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ரிப்பேர் ஆன ஹெட்ஃபோன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இருக்க பின்னு கூட நீங்கள் வந்து பாதியாக கட் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலில் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஷாப்பில் போய் இந்த மாதிரி பின் வேணும் கேட்டிங்க அப்படின்னா 10 ரூபாய்க்கு விற்பாங்க. அது வந்து நீங்கள் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். சில மொபைலில் இந்த மாதிரி பின் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்விட்ச் டு ஸ்பீக்கருங்கிற ஆப்ஷன் வந்து காட்டும். ரெட்மி மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா சில பின்லாம் இன்சர்ட் பண்ணும்போது ஸ்விட்ச் டு ஸ்பீக்கர் வந்து காட்டாது. ஸோ உங்கள் மொபைல்லையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பின்னை நான் வந்து என் மொபைலில் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து எஃப்எம் ரேடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் எந்த விதமான சவுண்டு வராது. மேலே இருக்கிற ஒரு 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்விட்ச் டு ஸ்பீக்கருங்கிற ஆப்ஷன் வந்து காட்டும். எனக்கு வந்து காட்டலை. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இது நான் சொன்ன அப்ளிகேஷன் இது தான். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எஃப்எம் ரேடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்துடுங்க. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஸ்பீக்கர் மோட் அப்படின்னு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் எஃப்எம் ரேடியோ மொபைல் ஸ்பீக்கர் மூலிமா கேட்டுக்க முடியும். இல்லை நீங்கள் வந்து பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஹெட்ஃபோன் மோடுக்கு ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் மோடுக்கு போயிடும். நீங்கள் வந்து ஹெட்ஃபோனில் சாங்ஸ் கேட்க முடியும். அதே சமயத்தில் எஃப்எம் ரேடியோவும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இயர்ஃபோனில் கேட்டுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.